கோயம்புத்தூர்ல 1000 யூடியூபர் இருக்கிறான். போய் எல்லாம் பெரிய பெரிய கடையில வலிச்சு நக்கி தின்னு போட்டு காசை வாங்கிட்டு போயிடுறான். மக்கள் கோயம்புத்தூர் அங்க இருக்குது பெருசா இருக்குது அப்படி இப்படிங்கிறானுங்க. ஏதாவது ஒரு யூடியூபர் இங்க வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத எடுத்து போடுறானுங்களா? ஒரு யூடியூபர் போட மாட்டான். பணம் இருந்தா போடுவான், பெரிய ஹோட்டல்ல போடுவானுங்க. இதைய போடவே மாட்டானுங்க. கண்டிப்பா செய்யறதுக்கு மனசுதான் வேணும். ஐயா வணக்கங்க ஐயா. நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு பக்கத்துல தான் நின்று இருக்கிறோம்ங்க. இவரை தெரியாத நபரே இருக்க முடியாது. கொஞ்சம் மூஞ்சு காட்டிருங்க. இவர் பேரு தான் கம்மங்கூழ் பாண்டி. 100 அடி ரோட்ல பவர் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த பவர் ஹவுஸ்ல கம்மங்கூழ் கடை வச்சுக்கிறாரு. எத்தனையோ பேர் ரஜினி கமல் ரசிகரா இருப்பாங்க. நான் வந்து கம்மங்கூழ் பாண்டியனோட ரசிகன். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டிரைவரா போற காலத்துல ஒரு நாள் காலையில சாப்பிட்ற 50 ரூபா 70 ரூபா ஆகுன்னு சொல்லிட்டு இவரோட கம்மங்கூழ் கடையில 2 கம்மங்கூழ குடிச்சு போயிட்டே இருப்பேன். கம்மங்கூழ ஒரு டம்ளர் குடிப்பேன். ஸ்நாக்ஸ் அள்ளி சாப்பிடுவேன். கண்டுக்கவே மாட்டாரு. அவருக்கே தெரியும் நம்ம வறுமையை. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க பாரு. ஒரு நாள் சேர்த்து கூட கொடுப்பாரு. இப்போ அதே ஆள் கம்மங்கூழ் பாண்டின்னு நாளைக்கு ஜிஹெச்ல பாருங்க எத்தனை ஐட்டத்தை அவருக்கு கொடுக்கறாரு பாருங்க. ஏழை இல்லாதவங்களுக்கு, பசியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த லைன்ல நின்று இருக்கிறவங்க என்னையும் சேர்ந்து எத்தனை பேர் தெரியுமா? உள்ள இருக்கிற நோயாளிகளை ஒரு கையில அரவணைச்சிட்டு ஒரு கையில இந்த உணவையும் வாங்கிட்டு எவ்வளவு பசி கஷ்டமான சூழ்நிலையில இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் ஒரு கோடீஸ்வரர்களுக்கு நல்லா இருக்கிறவனுக்கு எல்லாம் இந்த சாப்பாடு போடுறது இல்ல. உள்ள நோயாளிகளை வச்சுட்டு வெளியில வந்து நோயாளிகளையும் காப்பாத்தி இவங்களையும் காப்பாத்துறவங்களுக்கு அன்னதானம் போட்டு இருக்கிறாரு. அதே இவர் 4 சக்கர வண்டியில கம்மங்கூழ் ஊத்துட்டு இருக்காரு. அந்த ரோட்ல தான் 4 சக்கர வண்டி, BMW, ஆடி கார் எல்லாம் போறீங்க. ஆனா நீங்க யாருக்கும் பண்ண மாட்டீங்க. இந்த மனசுதான் முக்கியம், பணம் முக்கியமே கிடையாது. 4 ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்ந்து 20 சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. உணவா செஞ்சு கொடுக்குறீங்க. 5 மணி நேரத்துல அந்த உணவு வந்து யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு தானே ஆகணும். யாரோ ஒருத்தர் வயிற்றுக்குள்ள தானே போகும். தயவு செஞ்சு பண்ணுங்க, உணவுகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஆப்பிரிக்கால இல்ல, கோயம்புத்தூர்ல தான் இருக்குது. ஆப்பிரிக்கா பாலைவனத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க, நினைக்க வேண்டாம். இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. தயவு செஞ்சு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, மனசு இருக்கிறவங்க இங்க வந்து உங்களால முடிஞ்சதை செய்யுங்க.